டுடே கிளாஸில் மோனோக்ரோமிக் கலர்ஸ் அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டு 11 பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. இந்த ஆஃப் சர்க்கிள் பண்ணி ஓகே நம்பர்ஸ் போட்டிருக்கேன், பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இது லைட் கலர்லேருந்து டார்க் கலருக்கு மாதிரி ஷேட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு ஒயிட் கலர் போடுறேன், அதுக்கப்புறம் டார்க் கலருக்கு வர்ற மாதிரி பண்ணுறேன். ஓகே, இதில் ப்ரைமரி கலர் செகண்டரி கலர் மிக்ஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு ப்ரைமரி கலரில் ரெட் கலரில் எடுத்திருக்கேன், ரெட் அண்ட் பிளாக் டார்க் கலர் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒயிட் கலர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ரெட் கலர் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செகண்டில் அப்ளை பண்ணிங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ரெட் எடுத்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, டார்க் ஆகக்கூடாது, மாதிரி செகண்டை விட கொஞ்சம் டார்க் ஆகணும். இது கரெக்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி. ஓகே, இப்போ தேர்டு விட ஃபோர்த்து இன்னும் கொஞ்சம் டார்க் வேணும், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஃபோர்த்து ஆனதுக்கப்புறம் ஃபிஃப்த்து அதை விட டார்க் வேணும். ஸோ கொஞ்சம் ரெட் கலர் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி ஃபோர்த்து பாக்ஸை விட ஃபிஃப்த்து பாக்ஸு இன்னும் கொஞ்சம் அதிகமாக டார்க்காக வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆஃப் சர்க்கிள் இங்கே முடிஞ்சிருக்கு. இப்போ சிக்ஸ்த்தில் உங்களுக்கு ரெட் கலர் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு மெரூன் ஷேட் மாதிரி வரும். இந்த மாதிரி அது சிக்ஸ்த் பாக்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதை விட கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணி, இது கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு, மறுபடியும் ரெட் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பிளாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ்த்து விட கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, மறுபடியும் கொஞ்சம் பிளாக் எடுத்துகிட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் எயித்து பாக்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. செவன்த்தை விட 8 டார்க்காக இருக்கணும். இப்போ எயித்தை விட 9th டார்க்காக இருக்கணும். இந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 10th பாக்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 10த்தை விட டார்க் பிளாக்கே பண்ணிக்கோங்க. பிளாக்கு லாஸ்ட் 11th பாக்ஸில் பிளாக் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த லைட்லேருந்து டார்க் ஷேடுக்கு வர்ற மாதிரி இருக்கும் மோனோக்ரோமிக் கலர்ஸ். அக்ரோமேட்டிக் கலர்ஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு டார்க்கிலேருந்து லைட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, நான் மெஜர்மெண்ட்டில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அந்த 10 ஹெட் ஃபிகரு, அந்த 10 ஹெட் ஃபிகர் மெஜர்மெண்ட்டில் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ ஃப்ரீயாக ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சேம் அதே மெத்தடில் நான் இப்போது நெக்ஸ்ட்டு டுமாரோ கிளாஸில், இப்போ 1 வீக் கிளாஸில் நான் உனக்கு சொல்லித்தர்ற எல்லாமே இதே மாதிரி இது கலர் போட்டதுக்கப்புறம் சேம் கலர்ஸ் யூஸ் பண்ணி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி ட்ரெஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகே, நான் இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக ஜஸ்ட்டு பண்ணுறேன். பட் இதே பண்ணாதீங்க, டிசைன் வேறு மாற்றிட்டு நீட்டாக கலர் பண்ணிக்கோங்க. இந்த கலர் யூஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லி தான் நான் ஜஸ்ட்டு இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக காமிக்கிறேன், அவ்வளோதான். இங்கே மிக்ஸ் பண்ண கலர் எல்லாமே யூஸ் பண்ணி தான் ட்ரெஸ் க்ரியேட் பண்ணணும். அது பிரிண்ட்ஸாக இருந்தால் செக்ஸு அந்த மாதிரி என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி லைட்டு டு டார்க்கு க்ரியேட் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸு. நான் இங்கே காமிக்கிறது ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக மட்டும்தான். நீங்கள் பண்ணும்போது நீட்டாக மெஜர்மெண்ட்டு வச்சுட்டு தான் பண்ணணும். ஓகே.